விஜயை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா மல்லி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டுருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ சுடருக்கு என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, உண்மையிலேயே அவ்ளோ இவங்க எல்லாருமே முழிச்சுட்ருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த தீபிகா மேடம் போட்டு பொளந்து எடுத்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கை காட்டிட்டு போயிட்டேறேன், எதுக்காக இப்படி லாக்அப்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் விஜய் இருந்துட்டு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எப்படி கொலை பண்ண என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதும் கூட நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி தான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆங்கிளை காட்டுறாரு. பட் இருந்தாலும் இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிஞ்சாலுமே கூட இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோடு நிற்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி இந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம அதாவது இவங்களும் வன்மத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியை ஒரு வழி பண்ணணும், மல்லி தான் இதில் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பா, அதாவது மல்லியை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. தீர்த்து கட்டணும் அப்படின்னா இந்த கொலை கேஸில் வசமாக சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா கொலையை பண்ணிவிட்டு அவள் எப்படி தப்பிச்சு போகிறன்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்ம கோவத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை பார்க்கறதுக்காக வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜயை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலே அவர் ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், உங்களை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த கேஸில் யார் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கண்டுபிடிங்க. விஜய் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என் மேலே எந்த ஒரு பழியும் வந்துடக்கூடாது, அதுவும் இல்லாமல் நான் இந்த ஒரு தப்பை பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான், நான் தான் அந்த சுடரை கொலை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே சரண்டர் ஆகிருப்பேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதில் நானும் எந்த ஒரு தப்பும் செய்யலை, அதே மாதிரி விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யலை. அப்படி இருக்கும்போது விஜயை நீங்கள் அடிக்கிறது ரொம்ப தப்பு மேடம், விஜயை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி அவ்வளோ கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி அவ்வளோ கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் இந்த தீபிகா மேடத்துக்கிட்ட பேசும்போது தீபிகா மேடத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே நம்ம மல்லி அந்த ஒரு தப்பை பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு கொலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களே எல்லா உண்மையுமே சொல்லி நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்நேரத்துக்கு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. விஜய் இப்படி கொசுக்கடியிலையும் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க விட்டுட்டு அடுத்ததாக இப்படி பாத்ரூம் கழுவ வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம மல்லி இவ்வளோ கோவத்தோட இவ்வளோ இதாக இந்த மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் விஜயோட விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி நம்ம மல்லி ஏன் இப்படி பேசுகிறா, அதுவும் இல்லாமல் இவ இந்த கொலையை பண்ணாத மாதிரி தான் பேசுகிறா, அதுவும் இல்லாமல் இந்த விஜய் இருந்துட்டு மல்லியை எங்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற காரணத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே குற்றவாளிகள்னா யார் தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தீபிகாவே யோசிச்சுட்டு குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மல்லி விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா ஆதாரமே நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த போலீஸ்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த கொலை கேஸ்க்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லாமே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது உண்மையிலே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சீக்கிரமாக வெளியே கொண்டு வர தான் போகிறேன், அதுவும் இல்லாமல் உங்களை ஜாமீனில் எடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் 24 மணி நேரம் தான் இந்த லாக்கப்பில் இருப்பீங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை நான் எப்படி இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மல்லிக்கு இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, இந்த கதிரேசன் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, கதிரேசன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி ஒரு சில கணக்கு எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம அங்கேருந்து வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும், அதுவும் இல்லாமல் இந்த கொலை நடந்த அந்த கேப்பும் நம்ம வெண்பாவை மல்லி கூட்டிகிட்டு வந்த அந்த கேப்பும் எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் வந்துட்டுருக்கு. என்ன கொஞ்சம் மாறுது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே அங்கே யார் சுடரை கொலை பண்ணி இப்படி எரிச்சு போட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது நம்ம மல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது எல்லாத்துக்குமா சேர்த்து தீர்வு கிடைக்க போகுது. உண்மையான குற்றவாளிகள்
குற்றவாளிகள் எல்லாரும் சிக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லி வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் இங்கே கஷ்டப்படுறத மல்லி ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டாங்க. எப்படி விஜயை சீக்கிரமாக காப்பாற்றுறது, அதுவும் இல்லாமல் இந்த கொலை கேஸில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறது, உண்மையிலேயே இந்த சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நான் இப்போ போகிறேன், மறுபடியும் திரும்ப வருவேன், ஆனால் நீங்கள் ஏதாச்சும் விஜயை அடிச்சிங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜய் சார் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் விஜய் மேலே எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கக்கூடாது. எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றவாளியை உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் இருந்துட்டு, அதாவது 24 நீ தான் குற்றவாளி, நீ தான் வந்து இந்த கொலையே பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது 24 மணி நேரத்தில் நீ எப்படி இந்த கொலைக்கான குற்றவாளியை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி குறுக்க கேள்வி கேட்டால் கடைசியில் மல்லிக்கு பயங்கரமான கோபம். அதாவது நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க மேடம், அதே மாதிரி விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நானும் இந்த கொலையில் எதுவுமே சம்மந்தப்படல, உண்மையான குற்றவாளி இன்னும் 24 மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து 24 மணி நேரம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மல்லி உண்மையிலே மாஸ்க் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே நல்லாவே தெரிய வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, இந்த ரகுவை வந்து ஆள் வச்சு கொண்டு இருந்தாலும் சரி, இல்லை கதிரேசன் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ராஜேஸ்வரி இதில் சிக்கியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி சும்மா விட போகிறது கிடையாது. எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்றது இதுலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த போலீஸ்லாம் ஆடி போயிட்டாங்க, அதிர்ந்து போயிட்டாங்க மல்லி இவ்வளோ மாஸ்க் காட்டினதுனால. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.